வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கணித புதிரை விடுவிக்க போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலா தெரியற ஒரு வகைக்கெழு சமன்பாட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு எளிய தீர்வா மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம முன்னாடி இருக்கிற சவால் என்னன்னா, இந்த 3ஆம் வரிசை வகைக்கெழு சமன்பாடுதான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், ஆனா கவலையே படாதீங்க, இத தீர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வழிமுறை இருக்கு. நம்மளோட விசாரணையில முதல் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இந்த சமன்பாட்டை நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு, அதாவது ஒரு சிம்பிளான பல்லுறுப்பு கோவையா மாத்துறதுதான். இதுக்கு பேருதான் துணை சமன்பாடு. சொல்லப்போனா இதுதான் இந்த மொத்த கணக்கையும் தீக்க போற மாஸ்டர் கீ. நாம என்ன பண்றோம்னா, ஒரு கஷ்டமான கால்குலஸ் கணக்க நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு அல்ஜிப்ரா கணக்கா மாத்திக்கிறோம். சிம்பிள் இல்லையா? இப்போ நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி மாறி இந்த பல்லுறுப்பு கோவையோட மூலங்களை தேட போறோம். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மூலமும் ஃபைனல் ஆன்சருக்கான ஒரு முக்கியமான க்ளூ. எந்த ஒரு துப்பறியும் கதையிலையும் முதல்ல சின்ன சின்ன தடயங்களை தானே தேடுவாங்க. அதே மாதிரி நாமளும் 1, -1, 2 மாதிரி சிம்பிளான நம்பர்ஸை போட்டு எது இந்த சமன்பாட்டை பூஜ்யமாக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க, முதல்ல m = -1 ட்ரை பண்ணலாம். ஓகே, எம் இருக்கிற இடத்துல எல்லாம் -1 போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சமன்பாட்டோட இடது பக்கம் பூஜ்யத்துக்கு சமமா வருதான்னு செக் பண்ணுவோம். பாத்தீங்களா, -1ம் +1ம் கேன்சல் ஆயிடுது, -4ம் +4ம் கேன்சல் ஆயிடுது. அப்போ நமக்கு 0 கிடைக்குது. கரெக்டா பொருந்தது. அப்போ நம்மளோட முக்கியமான தடயம் கிடைச்சிடுச்சு. ஸோ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, m = -1 அப்படிங்கிறது நம்ம சமன்பாட்டோட ஒரு மூலம்ங்கிறத நாம இப்ப அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்திட்டோம். ஒரு மூலத்தை கண்டுபிடிச்சிட்டா போதும், பாதி கணக்கு முடிஞ்ச மாதிரி. m = -1 ஒரு மூலம்ங்கிறதால m+1ங்கிறது நம்ம சமன்பாட்டோட ஒரு காரணி. இத வச்சு அந்த பெரிய முப்படி சமன்பாட்டை ஒரு குட்டி இருபடி சமன்பாடா மாத்திடலாம். இப்போ இந்த சிம்பிளான இருபடி சமன்பாட்டை தீர்க்கிறது ரொம்ப ஈஸி. இது நமக்கு மிச்சம் இருக்கிற தடயங்களையும் காட்டிடும். ஆனா பாருங்க, இந்த தடயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு பேருதான் சிக்கலெண் மூலங்கள். இதுங்க நிஜ எண்கள் கிடையாது, ஆனா கணிதத்துல ரொம்ப பவர்ஃபுல்லானவ. பொதுவா இது அலைகளையோ இல்ல சுழற்சிகளையோ குறிக்கும். அதனாலதான் நம்ம இறுதி தீர்வுல சைன் மற்றும் கொசைன் வடிவங்கள் வரப்போகுது. ஆக நம்ம கிட்ட இப்ப எல்லா தடயங்களும் இருக்கு. ஒரு மெய்யெண் மூலம், அதாவது -1, அப்புறம் ஒரு ஜோடி சிக்கலெண் மூலங்கள் +2i மற்றும் -2i. சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா க்ளூவையும் ஒன்னா சேர்த்து ஒரு முறையான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம இறுதி பதில எழுத வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஒரு ரூல் புக் மாதிரி நினைச்சுக்கோங்க. நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு வகை மூலத்துக்கும் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தீர்வின் ஒரு பகுதியா மாத்தணும்னு இதுதான் நமக்கு கரெக்டா சொல்லும். முதல்ல நம்மளோட மெய்யெண் மூலமான m = -1க்கு உண்டான விதியை எடுத்துக்கலாம். இதன்படி நமக்கு ஒரு அடுக்குக்குறி உறுப்பு, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் கிடைக்குது. அடுத்தது நம்ம சிக்கலின் மூலங்களுக்கான விதியை பயன்படுத்துவோம். நம்ம மூலங்கள் 0 ± 2iங்கிறதால இங்க ஆல்ஃபா 0, பீட்டா 2. இது அந்த ரூல் புக்ல அப்ளை பண்ணுவோம். கடைசியா நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 பகுதிகளையும் ஒன்னா சேர்க்கும்போது நமக்கு இந்த பொதுவான தீர்வு கிடைக்குது. அவ்வளவுதான், நம்ம ஆரம்பிச்ச புதிரை ரொம்ப அழகா தீர்த்துட்டோம். சூப்பர்! இந்த கணித புதிரைய நாம வெற்றிகரமா விடுவிச்சிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம விசாரணையில ஒரே மூலம் திரும்ப திரும்ப வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? அது இன்னொரு நாளுக்கான ஒரு புது